இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிற மாநிலமாக இன்றைக்கி தமிழகம் இருக்குது. நம்ம பார்த்துட்ருக்கோம். காவலர் குடியிருப்புகளே போய் வெட்டுறாங்க, கோவிலுக்குள்ளே போய் வெட்டுறாங்க, பள்ளிக்கூடத்தில் வச்சு வெட்டுறாங்க. இந்த மாதிரி கொலை முயற்சி சம்பவங்கள், கொலை சம்பவங்கள் தினசரி நடப்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது மக்களுக்கு ரொம்ப பெரிய வேதனையை கொடுக்குது. திமுக ஆட்சினாலே படுகொலை சம்பவங்கள், கட்ட பஞ்சாயத்து, கஞ்சா கடத்தல், அராஜகம், வன்முறை என்ற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கு. இது மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ எங்களுடைய நெசவாளர் பிரிவு இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் மணிகண்டன் காமராஜர் திருமங்கலத்தில் குடியிருக்கிறார். அவர் சொந்த வீட்டில் குடியிருக்கிறார். பக்கத்தில் இருக்க ஒரு 2 கிரவுண்டு இடம் கவர்மெண்ட் இடம். அந்த இடத்தை எப்படியாவது ஒரு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு இவர் ஆசைப்படுறார். ஒரு பொதுமக்களுக்கான பார்க்கோ, பூங்காவோ, பிள்ளைங்களுக்கு ஒரு விளையாட்டு திடலோ. ஆனால் திமுகவை சேர்ந்தவங்க எப்படியாவது இந்த இடத்த ஆட்டையை போடணும்னு தொடர்ந்து பல்வேறு இடையூறுகளை இவர் ஒருத்தர் தான் அங்கிருந்து குறிப்பிட்ட வருவாய்த்துறைக்கு தகவல் தர்றாரு அப்படிங்கிறதுனால இவர் மேலே மிகுந்த கோபத்தில் பல முறை இடையூறு செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த சம்பவத்துக்கு முன்னாடி 6 முறை அவரை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி 6 வட்டம் சிஎஸ்ஆர் வாங்கியிருக்கார். அப்போ இப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் போலீஸ் இதில் போதுமான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு அந்த சகோதரி சொல்லும்போது நமக்கே கண்கள் கலங்குகிறது. கொஞ்சம் தாமதமாக இருந்தால் கூட அவங்க கேட்டுக்குள்ளே இவரை பிடிச்சி இழுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே. இல்லாட்டி இன்றைக்கி மணிகண்டனுக்கு நம்ம கடைசி இறுதி மரியாதை செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு திமுகவினுடைய அராஜகம், திமுகவினுடைய அந்த பகுதியினுடைய நிர்வாகி ஆறுமுகம், வட்டத்தலைவர் லோக் பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து இப்படி இவனை மிரட்டி பணிய வச்சோம்னா அந்த பகுதியில் இருக்க யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி காலையில் 9 மணிக்கு வீட்டில் பூஜை பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து வெட்டியிருக்காரு. முன்னாடி வயிற்றுல, காரில், கையில் ஹெல்மெட்டு போட்டு துரிய வேற கட்டியிருக்காங்க, முகம் தெரியக்கூடாதுன்னு. இவர் ஹெல்மெட்டை பிடிங்க அடித்தோன்னா அப்படியே ஓடிருக்காங்க இன்னொருத்தனும். திமுக தலைவர் 1000 பேசுகிறார். இன்னைக்கு கூட தூய்மை பணியாளர்கள் இலவச உணவு வழங்குறத ஒரு பெரிய கதை பேசிட்டு இருக்காரு. ஆனால் இப்படி திமுகவினர் அராஜகம், ரவுடித்தனம் பண்ணுறத வேடிக்கை பார்க்குறீங்களே ஏன்? அஜித்குமார் வழக்கில் இருந்து பல கொலை வழக்குகளுக்கு இன்னும் என்ன தீர்ப்புனே தெரியல. அவர் சொல்றாரு, ஆனால் உண்மை அப்படி இல்லையே. உண்மை நீங்க பாருங்க, தினசரி தினத்தந்தி பேப்பரையோ தினமலர் பேப்பரையோ புரட்டி பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு ஒரு கொலை. 8228 கொலைகள் நடந்திருக்கு. பேப்பரில் பெரிய பட்டியல் போட்டாங்க. இது குடும்ப ரீதியாக கொலை, இது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியில் கொலை, இது ஆணவ கொலை, இது காதல் கொலைன்னு போடுறீங்க. கொலை செய்கிறது ஒரு பொழுதுபோக்கா போச்சு. கொலை செய்கிறவன் பயப்படுறதே கிடையாது. எதை எடுத்தாலும் காலுக்கு கீழே சுட்டு பிடிச்சாங்கிறது மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. அவன் நேரில் சுட்டா கூட பரவாயில்ல, உண்மையிலே இவன் தான் கொலை செஞ்சான்னு ஒத்துக்கிட்ட பிறகு என்ன தாமதமாகுது? ஏன் வழக்கு தாமதமாகுது? இன்னும் ஆம்ஸ்டா கொலையிலே சரியான தீர்ப்பு இல்லை, விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கு. சிபிஐக்கு போனால் தமிழ்நாடு அரசு ஆம்ஸ்டா கொலையை உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சிபிஐ விசாரணைக்கு முன் வந்தா சிபிஐ விசாரணை வேண்டான்னு முதல்வர் அங்கே போய் கேஸ் போடுறாரு. இதெல்லாம் என்ன அராஜகம்? ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்த ஆம்ஸ்டாக்ல இந்த கதினா மற்றவங்க சூழ்நிலை நினைச்சு பாருங்க. நீங்கள் யாருமே நீங்களே ஒரு எதிர்த்து ஒரு செய்தி போட்டீங்கன்னா உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்களா? இந்த சமூகம் எவ்வளவு சீர்கட்டு இருக்கு தமிழகங்கிறதுக்கு இன்னைக்கு எங்களுடைய மணிகண்டன் சம்பவமும் ஒரு உதாரணம்னு தெரிவிச்சுக்கிறேன். போட்டு அவர் மேலே 5 சிஎஸ்ஆர் போட்டுமே அவர் மேலே சரியாக ஆக்ஷன் எடுக்கல. டிஎம்கேல பெரிய பொறுப்புலாம் இல்லை, ஒரு உறுப்பினராக இருக்கார். அவருக்கு கவுன்சிலரு மற்றவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வட்ட செயலாளர், டிஎம்கே வட்ட செயலாளர் லோக் பாபு, அவர் தான் அவருக்கு சப்போர்ட்டு. 4 வருஷமாக அவர் தான் அவர் கூட சப்போர்ட்டில் இருந்தார். என்கிட்ட வரமாட்டார், நேரடியாக வரமாட்டார். ஒரு தாட்டி மிரட்டுற மாதிரி சொன்னார். நாங்கள் அதுக்கு பதில் கொடுத்துட்டோம் அவருக்கு. அதனால் அதுக்கப்புறம் நேரடியாக வராமல் பின்விளைவாக இவர் கூட நின்று செய்கிறார். முழுக்க வட்ட செயலர் லோக் பாபு அவர் தான். இதுக்கு 9 மணிக்கு, காலையில் 9 மணி 2 பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு அடித்தேன். நான் விநாயகருக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். காவி வெட்டி கட்டி சட்டெல்லாம் இல்லை.
வெறும் சட்டை இல்லாமல் வெறும் வேஷ்டி மட்டும் தான் கட்டிகிட்டு இருந்தேன். அவர் பின்னாடி வந்து என்னை அடிச்சிட்டார். நான் விநாயகருக்கு துணி கட்டிகிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்கும்போது இவர் தொடர்ந்து மண்டியிலே அடிச்சிட்டார் 2 தாட்டி. அடிச்சனால நான் திருப்பி அவரை பிடுங்கி அவர் ஹெல்மெட் போட்டு மூஞ்சியில் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி துணி கட்டியிருந்தார். அந்த ஹெல்மெட்டை பிடுங்கிட்டு அவர் அடித்து அந்த துணியை பிடுங்கினோடனே ஆறுமுகம், பக்கத்து வீட்டில் இருக்க ஆறுமுகம், அவர் தான், அவருடைய வேலை தான் எல்லாமே. அரசாங்க இடம் தான் அது, கவர்மெண்ட் இடம். கவர்மெண்ட் கிணறு இந்த இடம் சார். அது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இடிஞ்சு விழுந்துச்சு. அது சுமார் 2.25 கிரவுண்ட் இடம். அது வந்து அண்ணா நகர் மெயின் சர்க்கிளில் இருக்கிறதுனால அந்த 2.25 இடத்து விற்றோம்னா அது வந்து பல கோடி மதிப்புள்ள இடம் சார். அது இதை பேஸ் பண்ணி அந்த இடத்துல ஏற்கனவே குப்பமான்றவங்க இருந்தாங்க. அவங்க பையன் வந்து பிரகாஷ், அவங்கள வந்து மிரட்டி வெளியே அமிச்சிட்டு அந்த ஓலைக்கொட்டை போட்டு இந்த இடத்த இவங்க பில்டிங் கட்டி இவங்க வந்து திமுக பேக்ரவுண்டோட அந்த இடத்த மொத்தமாக சேல்ஸ் பண்ணுறது இவங்களோட டார்கெட் சார். அதை ஒட்டி பக்கத்தில் இருக்கிற வீடு 228 காமராஜர் ஸ்ட்ரீட்டு நாங்கள் இருக்கிற இடம். அந்த இடத்துல உள்ள இடம் எங்களுக்கு பட்டா அல்லாட்டி பக்கா டாக்குமெண்ட் ஆளுனாங்க. எங்கள் வீட்டில் வந்து பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆக்குபை பண்ணுறாங்கட்டு அந்த பிரகாஷ்ன்றவரே கொஞ்ச நாள் முன்னாடி எங்ககிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரிக்கா நான் எங்களோட இடம் எங்களை மிரட்டி அமிச்சிட்டாங்க, டாக்குமெண்ட்ல எங்கள் பேரில் தான் இருக்குது, உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ எங்கள் வீட்டை சொல்லிட்டு வானப்பா அவன் ஏற்கனவே வந்து ஃபுல்லாக இடத்தையும் வந்து லேண்ட் ஸ்கிராப்பிங் பண்ணலாம், வந்து பிரச்சனை நிறைய இருக்குது, நம்மளை தலையிட இல்லை, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து இது வந்து லீகலாக கொண்டு போகணுன்னா நீங்கள் கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்புறம் ஸ்லம்போர்டு ஹெட் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த இடம் ஸ்லம்போர்டு இடம் சேர்ந்தது, நீங்கள் இருக்கிற இடம் ஸ்லம்போர்டு, அதை ஒட்டி இருக்கிற கவர்மெண்ட் இடம் சார். இவங்க வந்து என்ன பண்ணான்னா ஸ்டார்டிங்கில் என்ன பிரச்சனை கொடுத்தாங்கன்னா அந்த நாங்கள் வந்து பக்கா அலாட்டி டாக்குமெண்ட் இல்லையா, எங்கள் இடத்த ஒட்டி இருக்கக்கூடிய மரங்கள் நாங்கள் ஒரு 15 வருஷமாக வச்சுருக்கோம். மரன்றது பொது இடத்துல எல்லாமே வைக்கக்கூடிய விஷயம், இது வந்து அஃபென்ஸ் கிடையாது. அந்த மரத்தை வந்து வெட்டுறதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் அவங்க எங்களுக்கு பிரச்சனை பண்ணாங்க, வெட்டிகிட்டே இருந்தாங்க வேறு தொடர்ந்து. அது சம்மந்தமாக நாங்கள் வந்து V5 போலீஸ் ஸ்டேஷனில் 5, 6, 7 CSR கிட்ட பதிவாயிருக்கு ஒரு பேர் மேலே. அப்பயே அவர் வந்து கொலை மிரட்டில் தான் எங்களுக்கு எப்போவுமே விடுவார், உன் குடும்பத்தை காலி பண்ணுறோம், உன்னை வெட்டிடுவேன், உன்னை சும்மா விட மாட்டேன், இது எல்லாத்தையும் எடுத்து நான் மொத்தமாக சேல்ஸ் பேசிட்டேன், நான் விற்றுட்டு வெளியே போனோம், நீ தான் தடங்கல் பண்ணினேன் சார். அப்போ எங்கள் வீட்டார் சொன்னார், நீ வந்து இதை வந்து கவர்மெண்ட் மூலிமா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உனக்கு இடம் வந்து கரெக்டான டாக்குமெண்ட்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து மரத்தை நீ எடு, இல்லையா கார்பரேஷனில் கொடுத்து மரத்தை எடு, நீ இல்லாத நீ தனிப்பட்ட முறையில் என்னை வந்து மிரட்டுறதோ பிரச்சனை பண்ணுறதோ இருக்கக்கூடாதுன்னு நீ தர சார். இப்போ பத்தாவதுக்கு இந்த பிரகாஷ்ன்றவர் கூட வந்து லீகலாக நம்ம வந்து மூவ் பண்ணுறதை பார்த்துட்டு இவர் வந்து அந்த இடத்த விற்க முடியாது, இன்னும் 3 மாதத்துல திமுக ஆட்சி முடிய போகுது, அதனால் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையில் ஆக்ரோஷத்தில் காலையில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி தாக்கி இருக்காரு. காவல்துறை CSR போட்டுருக்கு சார். நாங்கள் சொல்லிட்டோம், தொடர்ந்து கொலை மிரட்டல் தான் நாங்கள் CSRே வாங்கியிருக்கோம். எங்களை மிரட்டுறாரு, எங்களை வந்து கொலை மிரட்டல் விடுறாரு. அவங்க பொண்டாட்டி உமா மகேஸ்வரி மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது, அவங்க பையன் கௌதம், இன்னொரு பையன் அவங்க மரும்புள்ள ராஜ்கமல், அவர் வந்து திமுக எல்லாமே திமுக இளைஞரணி செயலாளராக இருக்கிற ராஜ்கமல்ன்ற திமுக கட்சியில். இவர் வந்து பழைய கிரைம் நடக்கிறதுனால இவர் நிறைய அக்யூஸ்னால இவருக்கு எந்த பொறுப்பு கொடுக்காம போஸ்டரில் மட்டும் இவர் திமுகவில் ஃபோட்டோ மட்டும் போட்டு வைப்பாங்க சார். ஆனால் நாங்கள் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பின்னாடி போய் இவங்க யாரோ பெரிய லெவலில் கொடுத்து ஆஃப் பண்ணிடுறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.